நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போதும் நாம் எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய பாதை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நாம் நடக்கும்போதே இந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ள வேண்டும், நாமும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் நம்முடைய பாதை நன்றாக முன்னேறி செல்கின்ற பாதையாக இருக்கும். இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், தேவாங்கு என்ற ஒரு பிராணி இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவீர்கள். ஆனால் தேவாங்கு பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கும். சில பேர் அதை ஜோசியத்துக்கு பயன்படுவார்கள், வேறு எதுக்காவது பயன்படுத்துவார்கள். அதனுடைய ரத்தம் சில நோய்களுக்கு மருந்தாகும் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஆனால் தேவாங்குக்கே உண்டான ஒரு ஞானம் மனிதனுக்கு இல்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவாங்கு எப்படிப்பட்டது என்றால், இந்த காலத்தில் நாம் எங்காவது போக வேண்டும், கப்பலில் போக வேண்டும் என்றாலும், வேறு எங்காவது போக வேண்டும் என்றாலும், குறிப்பாக கப்பலில் போக வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் கூகுள் மேப் இருக்கிறது. கூகுள் போட்டால் அது எல்லாத்துக்கும் வழி சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் பிரயாணம் செய்தவர்கள் கூகுள் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அந்த தேவாங்கை பிடித்து கட்டி வைத்து விடுவார்கள் கப்பலுக்குள். தேவாங்குக்கே உள்ள ஒரு இது என்னவென்றால், தேவாங்கு எப்பவுமே மேற்கு திசையே நோக்கி செல்லும், மேற்கு திசையை நோக்கியே நடந்து செல்லும், மேற்கு திசையை நோக்கியே ஓடி செல்லும். மேற்கு திசையை தவிர வேறு எந்த திசையும் அதுக்கு தெரியாது. அது அறிவுபூர்வமான ஒரு சிந்தனை. அப்படி இருக்கும்போது அந்த தேவாங்கை பிடித்து தட்டி எழுப்பிவிட்டால் போதும், அது எந்த திசையில் போகிறதோ அது மேற்கு திசை, அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பது கிழக்கு திசை என்று கப்பலில் பயணம் செய்தவர்கள் எல்லாரும் அந்த கப்பலில் ஒரு தேவாங்கை வைத்து கொள்ளுவார்கள் என்பது நீண்ட நாளைய நடந்த சம்பவம். அதுபோலத்தான் அப்போ தேவாங்கு ஒரு வழியை கண்டுபிடித்து தருகிறது என்றால் அது எப்பேற்பட்டது. ஆனால் நாம் இப்போது தேவாங்கை பயன்படுத்த வேண்டியதில்லை. நாம் சரியாக நடந்து ஆண்டவர் என்னை முதலில் சொல்லுவது போல் ஆண்டவர் நம்மை அறியவும் அவரை நாம் அறியவும் இருந்தால் நம்முடைய பாதைகள் அவர் வழிகாட்டியாக கரம்படித்து நடத்தக்கூடிய நல்ல தெய்வமாக இருப்பார் என்று கூறி, இந்த நாளிலும் நாம் நம்முடைய பாதை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் யாரையும் நாடி போக வேண்டியதில்லை, தெய்வத்தை நாடி போனால் போதும், நம்முடைய பாதை நன்றாக இருக்கும் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் நாளை சந்திப்போமா?